நம்மை பலப்படுத்தி திடப்படுத்துகிற நல்ல கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய ஆதார வசனம் 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். துதிப்பதற்கு தானியேல் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என்னை திடப்படுத்தினீரே. 2025க்குள் நுழைந்திருக்கிற நாம கர்த்தர் நம்மை திடப்படுத்தி நமக்கென்று வைத்திருக்கிற காரியங்களை செய்து முடிக்க தேவையான பலத்தையும் ஞானத்தையும் கிருபையும் கொடுக்கணும்னு ஊக்கமா ஜெபிக்கலாம். கடந்த கால தோல்விகள் நிமித்தம் நம்முடைய உள்ளம் சோர்ந்து போயிருக்கும். புதுசா ஏதாவது ஒரு வேலையை துவங்குறதுக்கு நாம தயங்கலாம். உற்சாகம் இல்லாமையும் காணப்படலாம். அதனால கர்த்தர் நம்மை தம்முடைய ஆவினால நிரப்பி உற்சாகப்படுத்தி புதிய காரியங்களை செய்வதற்கு தேவையான கிருபையும் பலத்தையும் கொடுக்கணும்னு ஜெபிக்கலாம். மேலும் கர்த்தர் நம்மோடு கூட துணையா நின்று நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஜெயத்தை கொடுக்கணும்னு நம்மை தாழ்த்தி அவரிடத்துல கெஞ்சி கேட்கலாம். அவர் நமக்கு துணையா மாத்திரம் இல்ல, தலைவராகவும் ஆலோசகராகவும் இருந்து நம்மை வழி நடத்தணும்னு இந்த நாள்ல நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு நல்லவர்னா, திடனற்றவங்களை திடப்படுத்துவார், பலனில்லாதவங்களை பலப்படுத்துவார், ஞானத்துல குறைஞ்சவங்களை ஞானத்தினால நிரப்புவார். ஆகவே நம்மை பலப்படுத்தி திடப்படுத்துகிற நல்ல கர்த்தரை மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.